ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஆன்லைனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மணிக்கணக்கில் வெயிட் பண்ண தேவையில்ல. உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைனா மொபைல் இருந்தால் போதும். நீங்கள் ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லியோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் டிஎன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். அதில் தமிழ்நாடு போலீஸ் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம். இப்போ டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு காஞ்சிபுரம். நேம் என்டர் பண்ணிக்கலாம். யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களோ அவங்க நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி, என்டர் பண்ணிட்டோம். இதில் சப்ஜெக்ட், இதுதான் மெயினான பார்ட்டு. இதில் எதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இதில் ஒரு ஆப்ஷன் வரும். பர்சன் மிஸ்ஸிங், வெஹிக்கிள் மிஸ்ஸிங், செல்ஃபோன் மிஸ்ஸிங். உங்களுடைய எது சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, என்ன இதில் எந்த இதுவும் நான் மென்ஷன் பண்ணது எதுவுமே இல்லை அப்படின்னா இதில் அதர் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதர் அஃபென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் இது வெஹிக்கிள் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த இது நடந்தது அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் சும்மா ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணுறேன். இதில் பிளேஸ் ஆஃப், எந்த இடத்துல வெஹிக்கிள் மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுவீங்க, அதுல ஃபுல் டீடைல் எழுதுவீங்க. இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல நான் இது மாதிரி போகும்போது இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனை நீங்க என்டர் பண்ணுவீங்க. அது நீங்க ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான் அதில் கொடுக்கணும். அப்போதான் டீட்டெயிலாக அவங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை அங்கேருந்தே ஓப்பன் பண்ணி படித்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு எதனா அதோடைய ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா இதில் எஸ் கொடுங்க. 1 to அட்டச் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் சூஸ் ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக நான் இதை சூஸ் பண்ணுறேன். இது
சூஸ் பண்ண உடனே அப்லோட் கொடுங்க. அப்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நீங்க இப்போ இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது முடிஞ்ச உடனே நீங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க மெயில் ஐடிக்கு உங்க ஃபோன் நம்பருக்கு உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதை நீங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது நீங்க உங்க ரெஃபரன்ஸ் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடியை வச்சு செக் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு ஆபீசர் வந்து அங்க அலர்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்க கேஸை டீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்க போன் நீங்க கொடுத்திருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸ் என்னவோ அதை அவங்க சால்வ் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. நீங்க இது சிம்பிளா முடிஞ்சிரும். நீங்க இது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ஸ்டேட்டஸும் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இதுல வந்து எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு வரும். எஃப்ஐஆர் காப்பி வேணும், அந்த ஆன்லைன்ல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா நேம், உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி இங்க கேப்சா கூட என்ட்ரு பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி வந்து வியூ பண்ணும். அதை நீங்க ஃபைல் பண்ணுறது, பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். அது ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ், ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் இது ஒரே வெப்சைட்ல நீங்க பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.